என்னடா வீடியோ ஓடிட்டு இருக்க ஆளக்கானம் தான் நினச்சின்னு இருக்கேன். இதோ வந்துட்டேன். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை கையில் நான் வச்சுட்டு இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இன்னைக்கு செம்மையான பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். அது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இருந்தாலும் நிறைய யூடியூப்ல பார்த்து தான் நான் இப்போ கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். இந்த பிரியாணியை இன்னைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சுங்க சார். அது மட்டும் இல்லாமல் வெயில் சீசன் ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சொட்டிங்காக இருக்குது. வீடியோ என்னடா இவன் குளிச்சுட்டு வந்திருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நான் ஃபேன் போட்ட நாய்ஸ் அடிக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபேன் போடாமல் நான் வச்சுட்டு இருக்கேன். அது வேறு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நான் பிரியாணி செய்ய போகிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தரமான சிறப்பான சம்பவத்தை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரா நீ? சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து 1/4 கிலோ பிரியாணி அரிசி வாங்கியிருக்கேன். 1/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு 1/4 கிலோ வச்சு 1/2 கிலோவா மாற்ற போகிறேன். வேற என்ன பண்ணணும்னு நினச்சேன். அதிகமாக ஆயிடுச்சுன்னா நாளைக்கு காலையில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கே காலி ஆயிடுச்சுன்னா மொத்தமாக நானே சாப்பிட்ருவேன். இன்னைக்கு நான் பண்ணுற பிரியாணி எந்த டேஸ்ட்டில் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணி நான் பார்க்க போகிறேன். நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. மறக்காம கிச்சா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்றவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறாங்க. வீடியோ அவ்வளவு கேவலமா இருக்குன்னு எனக்கே தெரியல. வந்து மறக்காம இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு லைக்காவது பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, நான் இப்ப பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. ஓ குரலி வித்தையா? பிரியாணி அரிசியும் கழுவிட்டு வந்துடுறேன். ஏன்னா இது ஊற வைக்கணுமாமே. ஊற வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம அதில் போட முடியும். இப்போ இதை கழுவிட்டேன்னா கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா தம் போட்டுடலாம். தம்முனா இந்த தம்மு கிடையாது, பிரியாணி தம்மு சொல்லணும். ஓகேவா? அரிசியை ஊற வச்சிடலாம். நம்ம சிக்கனையும் மசாலா போட்டு எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம பிரியாணியில் போடும்போது நல்லா இருக்கும். அதில் கொஞ்சம் மசாலா, இதில் கொஞ்சம் மசாலா, அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த ப்ராசஸ் இப்போ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சது, வா. இந்த பிரியாணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முதல்ல மஞ்சள் தேவை, அதுக்கப்புறமா மல்லித்தூள், அதுக்கப்புறமா உப்பு, காரம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல தயிரை போட்டுக்கலாம். அப்புறமா வந்து மஞ்சள் கொஞ்சம், அதுக்கப்புறமா காரம் ரொம்ப அதிகமாக போட்டோன்னா அப்புறமா எனக்கு தான் பின்விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. மல்லித்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணிக்கு டேஸ்ட்டு. டைமிங்காக இருக்குல்ல? இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். 1/2 hourல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரியாணி செய்யும் போது அப்படியே திறந்து போட்டுக்கலாம் வந்து. ஓகேங்களா? A few minutes later. ரொம்ப அனலாக இருக்குது. இங்கே இருந்து எப்படி சமைக்க போகிறேன்னு தெரியல. எனக்கு வர சொட்டிங்கில் நான் இதுலேயே குளிச்சிடுவேன் போல. இருந்தாலும் இன்னைக்கு பிரியாணி செஞ்சு காமிக்கணும்னு நான் வெறியில் இருக்கேன். இன்னைக்கு அந்த வெறியை நான் விட மாட்டேன். இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக மாமா கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்ட வச்சு இன்கிரீடியன்ட் சொல்கிறதுக்கு போல கையில் தூக்கியே சொல்லிடலாம் வந்து. ஓகேங்களா? 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா தேவைப்படும். பச்சை மிளகா இல்லை, ஃப்ரிட்ஜில் இருக்கா தேடி பார்க்குறேன். இருந்துச்சுன்னா போடுறேன், இல்லைனா வந்து என்ன பண்ணுறது தெரியல. சரி பார்த்துக்கலாம். ஓகேவா? பிரியாணி மசாலா. பிரியாணிக்கு இந்த பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இதுவும் போட போகிறேன். காரம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மல்லித்தூள், அப்புறம் வந்து உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 எடுத்துன்னு வந்திருக்கேன். ஒன்று வந்து சிக்கன் கிரேவிக்கு போட்டேன். சிக்கன் கிரேவிக்கில் சிக்கனை வந்து ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அப்புறம் என்ன, என்னோட சில்வர் பட்டன் எடுத்துட்டு வெங்காயம் தக்காளியை இப்போ கட் பண்ண போகிறேன். ஒரு மயிரும் தேவையில்லை. நான் வந்து அடுப்பை பற்ற வச்சிடறேன். அடுப்பை பற்ற வச்சு குக்கரில் தான் செய்ய போகிறேன். அடுப்பை பற்ற வச்சிடலாமா? எப்படி அணைஞ்சிருச்சு. டேக் 2. இப்போ பற்றிக்கிச்சு. चक चक वाती कुछ सट नता पाती किच ओइले ओइले குக்கரை மேலே வச்சுக்கலாம். அவன சொல்லி நிறுத்துங்களேண்டா. குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம போயிட்டு வெங்காயம் தக்காளியை கட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, வெங்காயம் தக்காளி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நான் வெங்காயத்தை வெட்ட போகிறேன். கண்ணுக்கு நல்லா ரொம்ப எரிச்சலாக இருக்குது. அப்பா என்னால் முடியல சாமி. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நல்ல பிரியாணி கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தா வேலைக்கு ஆகாது. பார்த்துக்கலாம் விடுங்க. கண்ணுக்கு நல்லா நுழையாயிடுச்சு. ஸ்டவ் நல்லா காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
ஏன்னா நல்லா காஞ்சிச்சு. பட்டை லவங்க பாக்கெட் எல்லாத்தையும் போட்டுடலாம். மசாலா வெங்காயம் தக்காளியை கட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயத்தை இதில் போட்டு பச்சை நேரம் வர வரைக்கும் அது என்ன கலரு, அது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஜோக் இல்லையா? ப்ரௌனிஷாக வந்துச்சு. இப்போ நம்ம தக்காளி போடலாமா? தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ இதில் போட வேண்டியது எல்லாத்தையும் போடலாமா? ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள், காரம், மல்லித்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் லெஃப்ட் ஹேண்டடு கட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. ஆச்சியில் செஞ்ச பிரியாணி மசாலா. இது 2 ஸ்பூன் போடலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்ப்போம். 1 எல்லா மசாலையும் போட்டேன் பாருங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த டைமில் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சிக்கனை போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போ போட்டுடலாம். போட்டுட்டா தான் அந்த சிக்கன் நல்லா கொதிக்கிறதுக்கு வரும். ஸோ இப்போவே போட்டு வச்சிடலாம். சிக்கன் நல்லா தெரியுதா? போட்டுடலாமா? சிக்கனை சொன்னேன், நீங்கள் தான் பழிச்சிக்கிறீங்க. ஐயோ மேலே தெரிச்சிட போகுது. ஓகே, இங்கே பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் பிரியாணி அரிசியை போட்டுடலாம். பிரியாணி அரிசியை போட்டுடலாம். ஆல்ரெடி ஊற வச்சல, ஸோ தண்ணி இதுலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இல்லையே, ட்ரை ஆயிடுச்சு. பிரியாணி அரிசி இப்போ போட்டுடலாம். பிரியாணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆயிடுச்சுன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 80% முடிஞ்சிச்சு. 20% தான் இருக்குது. ஃபுல்லாக ட்ரை ஆகும். காமிக்கிறேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இங்கே பாருங்க, நான் செஞ்ச பிரியாணி எப்படி மாசா கெத்தா கேப்டனா நான் செஞ்ச பிரியாணி எப்படி பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்க போகிறேன். ஃபைனலி பிரியாணி ரெடி. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் செல்ஃபிலே எடுத்துகிட்டு இருக்கடா, கை காலெலாம் வலிக்குது. வந்து இது கிட்ட காமிக்கிற பாருங்க. பிரியாணி வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள், புதினாலாம் போட்டு நல்லா ஒரு ஸ்பைஸியாக இருக்குது. இதை இப்போ நான் டேஸ்ட் பண்ணியே ஆகணும். எனக்கு அப்படியே கை காலெலாம் ஓடலை. எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போ இது கூட தயிர் பச்சடியை போட்டுக்கலாம். ஆவி பறக்குது பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். பிரியாணி பார்க்கவே வந்து எப்படி சொட்டாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நான் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றேன். இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பிரியாணி நல்லா வந்தால் போதும். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, நிஜமாக நல்லா இருக்குது. கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குது. நிஜமாக சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. நான் பிரியாணி செய்வேன், இருந்தாலும் வந்து இந்த அளவுக்கு நான் செய்ய மாட்டேன்னு நினச்சி கூட பார்க்கல. சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு காமிக்கிறேன். இது பாருங்க, சிக்கன் கொதிக்குது. இந்த சூடோட சூடு சாப்பிட்டு உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி இருக்குது. சிக்கனு எப்படி இருக்கு பார்ப்போமா? வேற லெவல் டேஸ்ட்டு. சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. ஓப்பனாக சொல்லப்போனால் வறுத்து எனக்கு தெரிஞ்சு பாருங்க எப்படி என்னோட வேர்வையை பாருங்க. நிஜமாவே செம்மையாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு குறைனா பச்சை மிளகா போடலை. அது போட்டுதான் இன்னும் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது. உண்மையாக வறுத்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து கேளுங்க, அடுத்து என்ன டிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் தான் அடுத்தது அதுக்கேற்ற மாதிரி பண்ணலான்னு யோசிக்கிறேன். அடுத்த டிஷ் என்னன்னு உங்களாலேயே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது எவனும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் நான் ட்ரை பண்ண போகிறேன். அது எப்படி தான் டேஸ்ட் வந்திருக்குன்னு நான் பார்க்கணும். அதுக்கு நான் இப்போவே உங்களுக்கு ஒரு இன்ட்டு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போது நான் சுட சுட பிரியாணியை சாப்பிட்டு இருக்கிற பிரியாணியை கொஞ்சம் பார்சல் கட்டி என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்கணும். அவன் டேஸ்ட் பண்ணுவான். அவன் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? பாய்.